ஹalleluya, குட் மார்னிங். தேவனுடைய மகா கிருபையினால இன்னொரு புதிய நாளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்றியோடு இருக்கிறீங்களா? வாங்க இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்த நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை இந்த காலை நேரத்திலே உம்முடைய நாமத்திலே கூடி வந்து பல தேசங்கள் இருக்கிறவர்களும் அவர்களுக்கு அனுகூலமான நேரத்தில் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில பரிசுத்த ஆவியின் காரியங்களை எங்கள் இருதயத்திலே செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமா, நம்ம எதற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, நாம எதற்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? எதற்காக நான் தேவனிடத்துல பயபக்தியோடு வாழ்கிறேன்? எதற்கு என் கைகளை கட்டிக்கொண்டு வாயை கட்டினீர்களா இல்லையா? இல்லது வாய்க்கு வந்தது பேசுகிறீங்களா? கைகளை அனாவசியமானவைகளுக்கு நீட்டுகிறீங்களா? கால்கள் உதவாதவைகளுக்காக ஓடுகிறதா? ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்த நாம இப்போது ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்கிறோம். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தை சேருவதற்கு, அவர் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு. அதுதான் கிறிஸ்தவ பக்தியுடைய மையம். உலக சம்பந்தமான ஆசீர்வாதம், உலக சம்பந்தமான திருப்தி அல்லங்க. என்றைக்கும் அவரோடு வாழ்ந்தவர் ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. எவ்வளவு பேருக்கு பரலோகம் போகணும்னு இருக்கு? இந்த கேள்வி எப்போ எங்க யாரிடம் கேட்டாலும் எல்லாரும் போகணும் என்பார்கள் தவிர யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, நரகம் பயங்கரமான இடம் இல்லையா? எல்லாருக்கும் பரலோகம் போக ஆசை. பரலோகத்துல என்ன இருக்கு? நீங்க சொல்லுவீங்களோ என்னமோ, தங்க வீதிகள் இருக்குமாம், அது இருக்கும் இது இருக்கும், பசி இல்லை, தாகம் இல்லை, இருள் இல்லை, யாரு இருக்காது, ஆகவே அங்க போகிறோம் என்று திரும்ப அதே சுயநலத்தோடு பேசுகிறீங்களா என்ன? பரலோகம் எதற்கு என்றால் அங்க ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று நாம் அங்கே போகிறோம். இயேசு ஆண்டவரோடு, அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒன்று கூடி கோடான கோடி தூதர்களோடு என்றென்றைக்கும் நாம அவரை ஆராதித்துக் கொண்டு மகிழ்வதே அந்த பரலோகம். அங்கே போக வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை. போக வேண்டும் என்றால் இங்கே நாம் ஆயத்தமாகணும் இல்லையா? கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படணும்ல, சுத்த இருதயத்தை காத்துக் கொள்ளணுமே. எப்பொழுதாவது சங்கீதம் 15 வாசித்திருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கு உங்களுக்காக இந்த முழு சங்கீதமும் வாசிக்க வேண்டும் என்று இருக்கு. முழுவதும் என்றால் 5 வசனம் தாங்க இருக்கு. கேளுங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் நிந்தையான பேச்சுகளை பேச மாட்டான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். அவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படியாக செய்கிறவன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாக இருப்பான். உண்மையிலே பாருங்க, பரலோகத்தில் ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய மனதை உடையவர்களாய் ஆண்டவர் விரும்புகிற நிலையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒரு விருந்தாளியாய் தங்கி இருக்கக்கூடியவன் யார்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடியவன் யார்? அங்க ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிறது. மனதார சத்தியத்தை பேசுகிறவன். பொய்யர்கள், பொய்யை நேசித்து நடப்பிக்கிறவர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் இருப்பார்கள். அது 2வது மரணம். உன் இஷ்டம் போல பொய் பேசிக்கொண்டு நீ பரலோகத்தில் இருப்பாய் என்றால் முடியாதுங்க. நானே வழியும் சத்தியம் என்ற ஆண்டவரின் வழியிலே சத்தியம் உள்ளவனாய் வாழ்ந்தால் உன் வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிறவனே தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையிலேயே சுதந்திரிக்கிறவனாக இருப்பான். 2வதாக, தன்னுடைய நாவினால் புறங்கூற மாட்டான். புறங்கூறுதல், இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் சொல்லுவாங்க ஒரு சிலர்.
இன்றைக்குங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களிலும் இது ரொம்ப பெரிய தொற்று நோய் போல பரவுகிறது. நம்ம ஆலயத்துக்கு போகும்போது தேவ பிள்ளைகளாக கூடும்போது அநேகர் இருப்பதினாலே, அதிக நேரம் நமக்கு இருப்பதினால் யாரை குறித்தோ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று தவறாக பேசுவது, சரியா தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கற்பனை செய்து பேசுவது, அனாவசியமான நிந்தை போடுவது என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. இன்னொருவரை குறைத்து பேசுகிறவன் என்பவன் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான் என்பது அர்த்தம். தன்னை தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். மற்றவர்கள் கெட்டுப் போகிறார்கள் என்றால் அதற்கு நீயும் காரணமே. உன் பிள்ளை மீது நிந்தை சுமத்தினால் என்ன பிரயோஜனம்? உன் வளர்ப்பை பொறுத்து அவர்கள் இருப்பார்கள். உன் குணத்தை பொறுத்து அவங்களுடைய குணமும் இருக்கும். மற்றவர்கள் மீது நிந்தைகளை சுமத்த மாட்டான், புறங்கூற மாட்டான், கோல் பேச மாட்டான். நீங்க எத்தனை பேர் இன்றைக்கு உன் கண்களால் பார்க்காததை, உன் காதுகளால் கேட்காததை நீ எதற்கு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுகிறாய்? யாரோ ஒரு ஃபேக் நியூஸ் வைத்தால் அதை எதற்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுகிறாய்? எவ்வளவு சுலபமாயிடுச்சு பாருங்க இன்றைக்கு. ஒரு காலத்துல ஒரு வீட்டின் வார்த்தை இன்னொரு வீட்டுக்கு போக போன் இல்லை, அப்போ ஃபேஸ்புக்கும் யூடியூபும் எதுவும் இல்லை இல்லையா? ஆகவே ஒரு மனுஷன் அங்கிருந்து இங்கும், இங்கிருந்து அங்கும், அங்கிருந்து இங்கும் அலைந்து கொண்டு வீட்டுக்கு வீடு திரிந்து கோல் பேசக்கூடாது என்பது போல் இருந்து கொண்டிருப்பாங்க. இப்போ எவ்வளவு ஈஸியாகிவிட்டதென்றால், இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு ஃபேக் நியூஸை வைரல் செய்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அதில் நீங்களும் பங்கு பெறுகிறவர்களானால் உங்களை தேவன் பாராட்ட மாட்டார். மற்றவர்கள் மீது புறம் பேச மாட்டான், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான், தன் அயலான் மீது நிந்தை சுமத்த மாட்டான். இன்னொருவரை தவறாய் பேசி நிந்திக்கிறாங்க தவிர, நான் என்ன செய்தேன் என்று தன் தவறை திருத்திக் கொள்ளுகிறவர்களா இன்றைய மனிதர்கள் இல்ல. நிந்தை சுமத்துவது என்பது பெரிய பிசினஸ் சொல்லலாம், ஒரு பிராக்டிஸ் சொல்லலாம். நிந்தை சுமத்துவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாயிடுச்சுங்க. ஏன் இப்படி இதை செய்தா என்றால், அதோ அவங்க ஏன் இப்படி செய்தாங்க, இவங்க ஏன் இப்படி செய்தாங்க, அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, அவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க என்று மற்றவர்களை, அவங்க தவறுகளை கண்டுபிடிக்க முயலுகிறவங்க. மற்றவர்களுடைய தவறுகளை கண்டுபிடிக்க முயலும் போது இன்னும் என்னுடைய இதயம் கெட்டு போகிறது என்றார் ஒரு தேவ மனிதன். அன்பு மிகுந்த பாவங்களை மூடுமாகவே மிகுந்த அன்புடையவர்களாக இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மற்றவங்க தவறுகளை பெரிதாக்கி பார்ப்பதும் தன் தவறை மறைத்து வைப்பது என்பது பிசாசின் குணம். அது தேவ பிள்ளைகள் தங்களை தாங்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருப்பார்கள். அவன் மனதார சத்தியம் பேசுவான், புறங்கூற மாட்டான், நிந்தை சுமத்த மாட்டான். அதே போல தவறானவர்களை அருவருப்பான், தேவ பிள்ளைகளையோ பக்தியுள்ளவர்களை கனம் பண்ணுவான். அதே போல தன் பணத்தை அதற்கு முன்பு தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் வாக்கு மாறமாட்டான். நஷ்டம் உண்டானாலும் கஷ்டமானாலும் சொல் தவற மாட்டான். வார்த்தை மாறாதவர் நம் தேவன். அவர் பிள்ளைகளாக அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால், நீ வாக்கு தந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். நீ வாக்கு கொடுத்தால் அது நஷ்டமோ கஷ்டமானாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். உன்னை நம்பும்படிக்கு உனக்குள் உத்தமம் இருக்கணும். எத்தனை பேர் என்று சொன்ன வார்த்தையை தவறுகிறவர்களா இருக்கிறாங்க. அப்போது ஏதோ சொன்ன எப்ப முடியும் என்று எஸ்கேப் ஆகிறவர்களாக, தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்பது போல் இருக்கணும். தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடான். வட்டி வியாபாரம் ரொம்ப பெரிய வியாபாரம் ஆகிவிட்டதான். வட்டிக்கு கொடுத்து கொண்டு குபேரர் ஆகலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான தேவ பிள்ளை கடன் கொடுப்பான், கடன் வாங்க மாட்டான். கடன் கொடுப்பான், ஆனால் வட்டி வாங்க மாட்டான். அப்படி என்றால் ஒரு பேங்க் வட்டி காசுக்காரரிடத்தில் கொடுத்திருந்தால் நான் ஒரு தாளந்தை வந்து வாங்கியிருப்பேன் இல்லையா, அதுல என்ன தவறு இருக்கு என்று அநேகர் வாக்குவாதம் செய்வாங்க. ஒரு பேங்க்ல நீ ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் என்பது வருங்க, அது வட்டிக்கு கொடுத்தது போல அல்ல. ஒரு ஃபியூ பர்சன்ட், இன்னமும் எனக்கு தெரியாது, எப்பொழுதும் நான் அவைகளை வைக்கவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அநேகர் கைமாத்து கொடுத்து ஒரு தேவையில் இருக்கும் பொழுது
பணம் கொடுத்து 10 மடங்கு 20 மடங்கு அநேக மடங்குகள் வட்டி வாங்கி கொண்டு சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு அவங்க பணக்காரர்களாகி விடுகிறாங்க. ஆனால் ஏழைகளோ ஏழைகளாகவே அவங்க வட்டியோடு கூட அவங்க பணத்தை கட்ட முடியாமல் அழிந்து போகிறாங்க. உன்னுடைய உடன் சகோதரன் ஒரு தேவையில் இருக்கும்போது நீ உதவி செய். ஆனால் அவங்க மீது எக்ஸ்ட்ரா பர்டன் வைக்க கூடாது. தேவ பிள்ளைகள் அன்போடு இருப்பார்களே தவிர பிடுங்கிக் கொள்கிறவர்களா இருக்க மாட்டாங்க. கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் தவிர பிடுங்குகிறவர்களா இருக்க மாட்டாங்க. பரலோக ராஜ்யம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கும் இடம். அது அன்பிற்கு மையம். அது அன்பு நஷ்டம் போகுங்க. அன்பு தவறான ஆசைகள் கொண்டிருக்காது. அன்பு தியாகத்திற்கு அடையாளம். தன் பணத்தை வட்டிக்கு கொடான். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்க மாட்டான். லஞ்சம், ஒவ்வொன்றுக்கும் லஞ்சம் வேண்டும். என் கமிஷன் என்பாங்க ஒரு சிலர். நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க. லஞ்சம் என்ற வார்த்தை இப்ப ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு. மாமூல் என்று சொல்லுவாங்க. மாமூல், என் மாமூல் எங்க என்று பேசிக்கொண்டு இன்று ஒவ்வொரு வேலைக்கும் சுயநலமா என் பங்கு சில்லது என்பது போல வியாபாரத்தின் நிலைக்கு இறங்கி போய்விட்டவர்கள் அன்புள்ளவர்கள் அல்ல, பரிசுத்தர்கள் அல்ல, தேவ பிள்ளைகள் அல்லங்க. இப்படி இருந்தால் முடியாது. உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமோ என்னமோ, ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. லஞ்சம் குருட்டுத்தனத்தை உண்டாக்குகிறது. லஞ்சம் நியாயத்தை புரட்டுகிறது. லஞ்சம் வாங்குகிறவன் வீடு நாசமடையும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம, நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிக்காய் எதையோ விரும்ப மாட்டாய், ஆனால் தேவன் தரும் பிரதிபலனுக்காய் எதிர்பார்க்கிறவனா இருப்பாய். பரலோகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் மனதார சத்தியம் பேச வேண்டும். கோல் மூட்டக்கூடாது. மற்றவர்களை நிந்திக்க கூடாது. பாருங்க, நஷ்டம் வந்தாலும் சொல் தவறக்கூடாது. நம்முடைய பணத்தை வட்டிக்கு தரக்கூடாது. லஞ்சம் வாங்க கூடாது. நியாயத்தை புரட்டக்கூடாது. தேவையில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிக துன்பத்தை உண்டாக்க கூடாது. நஷ்டம் வந்ததென்று நம்ம வார்த்தை மாறக்கூடாது. இப்படியாக பார்த்தால் ஒரு உத்தமமான நடத்தை, ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழும்போதுதான் அவருடைய ராஜ்யத்துல நம்ம வாழ முடியுங்க. ஏனென்றால் இது ஏதும் பரலோக ராஜ்யத்துல இருக்காது. பொய்யை நேசித்து பேசுகிறவர்கள் சொன்னபடி அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் அன்றைய பரிசேயர் வேதபாரகர் சொன்னபோது, நீங்க பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கும் பிசாசின் சந்ததியார் என்றார். ஆகவே இன்றைக்கு இதெல்லாம் கூட கிட்டத்தட்ட முதல் 3-4 விஷயங்களும் நாவினால நடக்கிறவைகள். உன் வாய் நல்லதென்றால் ஊரும் நல்லது என்பது போல் ஒருவன் நாவை கட்டுப்படுத்தினால் சர்வ சரீரத்தையும் கட்டுப்படுத்த முடியும். வார்த்தையிலே தவறாதவனானால் அவன் ஒவ்வொரு விஷயத்திலும் உத்தமம் உள்ளவனா இருப்பான். ஆகவே அவசரப்பட்டு வாய் திறக்காமல், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல், வாயினால் அனாவசியமான வாக்குகளை செய்யாமல், உடன்படிக்கைகள் செய்யாமல், தேவனின் வார்த்தையை உன் மனதிலே வைத்துக்கொண்டு உன் ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்திற்கேற்றபடி உன் கட்டுப்பாட்டுகளை உன் நாக்கை வைக்கணும். அதற்கு தான் தாவீது பக்தன் சொன்னார், துன்மார்க்கருக்கு முன்பு இருக்கையில் என் வாய்க்கு கடிவாளம் போடுவேன் என்றார். அதற்கு தான் யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவன் தான் பக்தியுள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு தன் வாய்க்கு கடிவாளம் போடாதவன் ஆனால் அவனுடைய பக்தி வீணானது. உன் நாவு கடிவாளம் என்றால் கட்டுக்குள் இருக்கும். வாய்க்கட்டு என்றால் சில இடத்தில் சில முறை நம்முடைய வாயை நம்ம திறக்கவே அங்க அவசியம் இருக்காது. இயேசுவோ வாயை திறக்கவே இல்லை. எவ்வளவு நிந்தித்தாலும் எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகும் ஆட்டை போல் மௌனமாயிருந்தார். தேவ பிள்ளைகளாய் நம்மை நாம் தாழ்த்துவோம். அப்போது அவராலே உயர்த்தப்பட்டு அவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் இருக்க வேண்டியவர்கள். என் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலக சம்பந்தமான சுபாவத்திலிருந்து, உலக சம்பந்தமானவைகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக, மேலானதே அன்றி பூலோகத்துக்குரியவைகள் மீது எங்கள் மனதை வைக்காமல்
மனுஷரை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்கள் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் நாவை உம் அக்கினியினாலே பரிசுத்தப்படுத்தி புடமிட்டப்பா. எங்கள் வாய் திறக்கும் போது உம்மை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தும் ஞானம், காயங்களோடு இருக்கிறவர்களை தேற்றுகிற வார்த்தைகள், ஆரோக்கியத்தை உண்டாக்கும் நாவுகளை எங்களுக்கு தந்து உம்முடைய ராஜ்யத்திலே என்றைக்கும் வாழ்கின்ற, துதியோடு உம்மை ஆராதிக்கின்ற கிருபைகளை எங்கள் அனைவருக்கும் தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக இன்றைக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவில் மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.